முதலாம் தரத்திற்கு செல்ல இருக்கின்ற எமது அன்பு சிறார்களுக்காக வேண்டி இந்த கற்றல் உபகரணம் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த முதலாம் வகுப்பு என்று சொல்லுகின்ற போது இது 6 வயதை கொண்ட ஒரு வயது பருவமாக காணப்படுகின்றது. இன்று பிள்ளைகள் வீட்டிலிருந்து இப்போதுதான் பாடசாலைக்கு செல்ல இருக்கின்றார்கள். அதிலும் புதிய அரசாங்கத்தினுடைய புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு முதலாக காலடி வைக்கின்ற ஒரு வகுப்பாக இவர்கள் இருக்க போகின்றார்கள். ஆகவே இந்த வயது என்பது மிக மிக முக்கியமான ஒரு வயது. ஏனென்றால் ஒரு பிள்ளையினுடைய ஆளுமை என்பது 7 வயதினுள் பூர்த்தியாகின்றது என்று உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். 7 வயதில் ஒரு பிள்ளை இன்ன விடயங்களை கற்றுக்கொள்கின்றதோ, பழகிக் கொள்கின்றதோ, பார்த்து கொள்கின்றதோ அதுதான் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது என்பது உளவியலாளர்களினுடைய கருத்தும் அதே போன்று நமது இஸ்லாமிய கோட்பாடும் கூட அதுதான். அதனாலதான் சொல்லுவார்கள் 7 வயது வரை பிள்ளைகளை தொழுவதற்காக வணக்க வழிபாடுகளுக்காக பழக்குங்கள். அவன் 7 வயது வரை இல்லாவிட்டால் 10 வயதாகின்ற போது அவனுக்கு அடித்து தொலை வையுங்கள் என்று நமது இஸ்லாமிய கோட்பாடு கூட சொல்லி இருக்கின்றது. இதுதான் உளவியலும் சொல்லுகின்றது. ஆகவே இந்த 7 வயதில் உங்கள் பிள்ளைகள் எவ்வாறு வர வேண்டும், உங்கள் பிள்ளை எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 20-30 வருடத்துக்கு பிறகு உங்களது பிள்ளை எவ்வாறு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த 7 வயதில் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான விடயங்களை கொடுத்து விடுங்கள். நீங்கள் நல்ல வழிமுறைகளை கற்றுக் கொடுங்கள், நல்ல வாழ்வியல் முறைகளை கற்றுக் கொடுங்கள், படிப்பதற்குரிய வழிகாட்டல்களை அவர்களுக்கு செய்து கொடுங்கள். எவ்வாறு பழக வேண்டும், எவ்வாறு மதிப்பளிக்க வேண்டும், எவ்வாறான அந்த செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். இந்த பிள்ளைகளை பொறுத்தவரை, இந்த வயது பிள்ளைகளை பொறுத்தவரை நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு சொல்லுகின்ற விடயங்களை முழுமையாக கிரகிக்க கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்க மாட்டாது. இவர்கள் பார்த்து செய்கின்றவர்களாக இருப்பார்கள். நீங்கள் எவ்வாறு செயற்படுகின்றீர்களோ, நீங்கள் எவ்வாறு வீட்டில் நடந்து கொள்ளுகின்றீர்களோ அதே போன்றுதான் அந்த பிள்ளைகளும் அதே நடந்து கொள்வார்கள். ஆகவே பெற்றாராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளினுடைய ஆளுமையில, உங்களோட பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சியில நீங்கள் பங்களிப்பு செய்வதாக இருந்தால் அந்த பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக, உங்களது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தவர்களும் ஒரு முன்மாதிரியாக